Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூமோட வார்ட்ரோப். இந்த கிட்ஸ் பெட்ரூமோட வார்ட்ரோப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கிட்ஸ் பெட்ரூமோட டோர். ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு கேபினெட் வந்து கொடுத்துருக்கும். இது வந்து டோட்டலாக 3. பட் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேபினெட்ஸ் தான் வந்து தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபினெட், அப்புறம் இங்கேருந்து இந்த ஸ்பேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபினெட். இது வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்போம். நான் இந்த 2 டோரை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணால் இன்சைடில் வர்ற ட்ராயர்ஸ் வந்து 6 ட்ராயர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து பெருசாகவே வந்து ஒரே ட்ராயராக வந்து கொடுத்துருக்கலாம். பட் என்னென்னா ஸ்மால் சைஸ் வந்து கொடுத்துருக்கோம். சிங்கிள் சைடு வந்து பார்த்திங்கன்னா ட்ராவர்ன்றது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைடு 3, இந்த சைடு வந்து 3 ட்ராவர், டோட்டல் 6 ட்ராவர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதில் இருக்கிற பார்ட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டாப் வரைக்கும் கொடுக்காம ஒரு செல்ஃப் வந்து கொடுத்துட்டு நடுவில் வந்து பார்ட்டிஷன் வந்து கொடுத்துருக்கோம். இதில் இருக்கிற ட்ராவரோட ஹேண்டில் ஆக்சுவலாக வந்து வீடியோவோட லென்த்து வந்து அதிகமாகிடும். ஏன்னா 6 ட்ராயர் வந்து ஓப்பன் பண்ணி திருப்பி க்ளோஸ் பண்ணும்போது நான் ஒரு ட்ராயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இது இருக்கிற ஹேண்டில், இந்த ஹேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருப்போம். கிளைண்ட்டுக்கு வந்து இது காமிச்சேன், இதுவே வந்து ஓகேன்ட்டாங்க. இந்த மாதிரி டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 நம்பர்ஸ் 30 மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பட் என்னென்னா ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து காமிக்கிறது. ஏன்னா ஹெவியாக இருந்தது அப்படின்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் அதிகமான டிசைன்லாம் வந்து போகிறீங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது அப்படின்னா ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுக்காக இந்த 30 டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வந்து கிளைண்ட்டுக்கிட்ட கொடுக்குறது. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன செலக்ட் பண்ணுறாங்களோ அது பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரா, அதில் 3 வரும். இந்த ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 3 வரும். இதுதான் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபினெட். கேபினெட்டோட அவுட்ரு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்ப்பீங்க. பட் என்னென்னா இன்சைடில் வர்ற அதில் இருக்கிற செல்ஃப்ஸாக இருக்கட்டும் எப்படியா இருந்தாலும் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். பட் என்னென்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து எப்படியா இருந்தாலும் கூட மாற்றிக்கலாம். இந்த செல்ஃப்ன்றது வந்து 2ஆக போட்டுக்கலாம், 1ஆக போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நடுவில் இருக்கிற பார்ட்டிஷன் கூட யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பிளாங்காக விட்டுட்டு இந்த ஹேங்கிங் ராடு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து ஒரு கேபினெட். இது வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு கேபினெட். அந்த கேபினெட்டில் இருக்கிற டிசைன் வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த கேபினெட்டில் இருக்கிற டிசைன் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஒரே கேபினெட் சைஸ் தான், அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். எப்படியா இருந்தாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராயர்ஸ் வந்து சிங்கிள் சைடாக கொடுத்துக்கலாம், பெருசாக கூட போட்டுக்கலாம். பட் இன்னும் 2 ஃபீட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டெலிஸ்கோப் சேனல் ட்ராயர்ன்றது வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து போடாதீங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு லாக் வந்து கொடுத்துருப்போம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக். இந்த லாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்கோ லாக்ஸ் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருப்போம். நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். இதில் வந்து பேசிக்காக இருக்கும் இந்த லாக்ஸ். பட் என்னென்னா கிளைண்ட்டு வந்து பிராண்டு தான் விரும்புகிறாங்க. அன்பிராண்டட் வந்து அவங்க வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் எப்கோ பிராண்ட்ஸ் லாக்ஸ் மட்டும்தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 2 ட்ராயர் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ட்ராயருக்கு மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ட்ராயர் வந்து போதும் வந்துட்டாங்க. இது வந்து ஒரு கேபினெட். ஒரு கேபினெட்டில் இருக்கிற இன்னர் கேர்கேஸ்லாம் வந்து நீங்கள் எப்படியா இருந்தாலும் கூட மாற்றிக்கலாம். நடுவில் வர்ற பார்ட்டிஷன், ஒரு செல்ஃப், அதுக்கப்புறம் ஹேங்கிங் ராடுன்றது வந்து நீங்கள் எப்படியா இருந்தாலும் கூட போட்டுக்கலாம். அதுலேயே வந்து ராட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வேரியன்ட்ஸ் ராட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இது வந்து பேசிக். இது வந்து பேசிக் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து எப்போயாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்களே வந்து மாற்றிக்கலாம். இங்கே கிட்டே இருக்கிற ராட்ஸ்லாம் வந்து மாற்றினீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து கிடைக்கிறது வந்து வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்கும். அப்படின்றதுக்காக வந்து மேக்ஸிமம் வந்து மார்க்கெட்டில் என்ன ரன்னிங்கில் இருக்குமோ அதுதான் வந்து கிளைண்ட்டுக்கும் வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து போட்டுருவோம். இது வந்து 2 டோர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 2 டோர்ஸ். இது சாஃப்ட் க்ளோஸ். கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நானே க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த ஃப்ளாட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணுறது. இதில் இருக்கிற ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபீட்டு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற 3 ஃபீட் ஹேண்டில்னால் 3 ஃபீட்லாம் ஃபுல்லாத்தையும் பிடிச்சி ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது. மொத்தத்தில் வந்து ஒரு 7 இன்ச்சஸ் கிட்ட மட்டும்தான் வந்து நீங்கள் பிடிச்சி ஓப்பன் பண்ண முடியும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதோட டிசைன் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த்தியாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரே கான்செப்ட் தான். அதோட லென்த்து மட்டும்தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இதுவே கன்சீல்டு ஹேண்டில்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வேறு சைட்டில் வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் இருக்கிற ஹேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து 2 பீஸ் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்போம். இந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து ப்ரீமியமாக இருக்கும், கம்ப்ளீட்டாக வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்னென்னா காஸ்ட்டும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அதிகமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பேசிக்காக நம்ம இது எல்லா இடத்துலையும் வந்து பண்ணுறது தான். ஏன்னா இப்போ போல் வந்து ஒரு கேபினெட் அதுக்குள்ளே வந்து கேர்கேஸில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு பேசிக்காக எல்லா இடத்துலையும் பண்ணுறது தான். அந்த இன்டீரியர் கொடுத்தாலும் கூட சேம் இதே மாதிரி தான் இருக்கும். இதில் இருக்கிற ஹேண்டில்ஸ் வந்து சேஞ்சஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து ட்ராயர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். இதெல்லாம் தாண்டி நிறைய பேர் வந்து ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் பண்ணிப்பாங்க. இது வரைக்கும் வந்து வார்ட்ரோப் வந்து போட்டுக்கிட்டு 2 கேபினெட்ஸ் வந்து போட்டுப்பாங்க. பட் என்னென்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் யூஸ்டு கிளாத்ஸ் வந்து வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த யூஸ்டு கிளாத்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடிக்கடிக்கு வந்து வார்ட்ரோப் வந்து ஓப்பன் பண்ணுறதோட இந்த ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் எப்படியா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற வார்ட்ரோபோட ஃபுல் லென்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏர் வெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். பட் என்ன இதில் வந்து சிஎன்சி கொடுக்கலான்னு தான் பார்த்தோம். பட் என்னென்னா கிளைண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஓகேன்ட்டாங்க. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரி அலுமினியில் வர்றது, இந்த மாதிரி பிளாக், அதுக்கப்புறம் ரோஸ் கோல்டு வரும், அதுக்கப்புறம் வந்து அலுமினியம் ஃபினிஷிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். அதனால் சிஎன்சியில் வந்து போயிடுங்க. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்காக இருக்கட்டும், ஷூரேக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏர் வெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரியாகவே இருக்கும், ரொம்ப பூர் லுக்குன்றது வந்து கொடுக்கும். இதில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6 இன்ச்சஸ் கிட்டே எடுத்துருக்கோம். 2 லேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்டு கிளாத்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். 2 லேயர்ஸ் அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் வச்சிங்கனாலும் கூட கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர்ன்றது வந்து போட்டுக்கலாம். இது வந்து 2 லேயர் வந்து டிவைட் பண்ணி இருக்கும். நீங்கள் இன்னொன்று நோட் பண்ணியிருப்பீங்க, இதில் இருக்கிற இன்ச்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து 4 இன்ச்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம், ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த இன்ச்சஸ் யூஸ் பண்ணுறது காரணம் என்ன அப்படின்னா அதோட டோரோட பெண்டு அலைன்மெண்ட் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா ஒரு இன்ச்சஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வரும். முடிஞ்ச வரைக்கும் வந்து 4 இன்ச்சஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா கிளைண்ட் சைட்லேருந்து மாற்றுறது கூட ஈஸியாக இருக்கும். பட் என்னென்னா இந்த டோர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தேவை கிடையாது. ஏன்னா இதுக்கு மட்டும் நம்ம எதுக்காக கொடுத்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து செப்பரேட்டாக வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற டெப்த்து வந்து அதிகமாக இருந்தது. அதனால் வந்து நம்ம 4 இன்ச்சஸ் வந்து கொடுத்துருக்கோம். 3 இன்ச்சஸே வந்து நார்மலாக கொடுத்துருக்கலாம். பட் என்னென்னா 4 இன்ச்சஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஹேங்கிங் ஸ்பேஸ்லாம் வந்து நீங்கள் பண்ண தேவை கிடையாது. நார்மலாக வந்து ஒரு டோரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா ஹேங்கிங், இந்த டோருக்கு பின்னாடிலாம், அதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். மாட்டிக்கிட்டு நீங்கள் அதுவே வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். யாருக்கையாவது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டோரோட இந்த என்ட்ரன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வந்து தனியாக எடுத்துக்கங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து வேணாம், அந்த வார்ட்ரோப் தான் இருக்குது அப்படின்ட்டு நினைப்பீங்க. பட் என்னென்னா பேட் ஸ்மெல் வந்து ட்ரெஸ் வந்து வரும்போது செப்பரேட்டாக ஒரு கேபினெட் இருந்ததுன்னா பெஸ்ட் ஆப்ஷன். எல்லாத்தையும் உள்ளே வைக்கிறதோட இந்த யூஸ்டு கிளாத்ஸ் வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து வைக்கிறது கிடையாது, கேபினெட்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு கேபினெட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் ஆப்ஷன் இது, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து லாஃப்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பிளாங்காக இருக்கும். ஏன்னா அது வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்து பண்ணுறதுனால. இதில் இருக்கிற ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பில்டர் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா பில்டர் வந்து நம்ம பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பில்டர் வந்து பெயிண்டிங் வந்து பண்ண போகிறாங்க. அதனால் பெயிண்டிங் வந்து நிறைய இடத்துல வந்து பெண்டிங் இருக்கும். இந்த வீடியோலையும் தெரியும், சீலிங்லேயும் வந்து க்ளீனாக வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிற ஃபேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் ஸ்கோப். ஏன்னா எலக்ட்ரிக்கல் வந்து நம்ம ஸ்கோப் தான். பட் என்னென்னா ஃபேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் ஸ்கோப். அதனால் வந்து பில்டர் சைடில் வந்து அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ஃபேன் இதெல்லாம் ராட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைட்லேருந்து தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். நான் இந்த வீடியோ மேக் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்கலாம், அப்படி இருக்கும் நிறைய இடத்துல. மேலேயே வந்து வீடியோவில் வந்து க்ளீனாக வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும்போது வந்து நான் முன்னாடி எல்லா வீடியோலையும் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா யாராவது வந்து இந்த நடுவில் வந்து வீடியோ வந்து பார்த்தாங்கன்னா இவங்க வந்து அன்ஃபினிஷிங்காகவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப் டைம்லேயும் வந்து
பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து நாங்கள் போகிறது, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போனதுக்கப்புறம் திருப்பி பில்டர் வந்து பெயிண்டிங் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபஸ்ட் டைம் இது. அதனால இன்டீரியர் வந்து எங்களை ஃபஸ்ட்டு முடிக்க சொல்லிட்டாங்க, முடிச்சுட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பில்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் கோட் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, அதுக்காக வீடியோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஹேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக் மேட் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இதில் யூஸ் பண்ணுறோம். இதில் இருக்கிற ஹேண்டில் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், ஃபுல் ஷார்ப் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கவுடு வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் இருக்கும். சேம் அதே கான்செப்ட் தான் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஃபினிஷிங்ன்றது வந்து இருக்கும். ஒரு லாங் வியூலேருந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூமோட வார்ட்ரோப் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.